இப்ப என்ன விஷயம் சொல்ல போறியா இல்லையா? அதை எப்படி சொல்றது? அக்கா, நம்ம மாமாவுக்கு மாமாவுக்கு வேற ஒரு பொம்பளையோட பழக்கம் இருக்கான். அந்த பொம்பளை இப்ப நேரா கோவில் பஞ்சாயத்துக்கே வந்து எனக்கு நியாயம் வேணும்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாம். அதனாலதான் அங்க நடந்துட்டு இருந்த கலச பூஜைய அப்படியே பாதியில நிறுத்தி வச்சுட்டாங்களாம். ஏய், அறிவு கெட்டுத்தனமா பேசாத சந்திரா. மாமா பத்தி உனக்கு தெரியாதா? நீ எப்படி ஏன் முன்னாடி வந்து அவரை பத்தி என்கிட்டயே தப்பா சொல்லுவ? ஏன் மேல ஏக்கா கோவப்படுற? நான் ஏன் மாமா மேல இல்லாத பொல்லாதே சொல்ல போறேன்? அங்க கோயில கூடியிருந்த ஊருக்காரங்க முன்னாடி அந்த பொண்ணுதான் இந்த அசிங்கத்தை எல்லாம் சொல்லி இருக்கா. அவ பேரு பார்வதியா, பக்கத்துல இருக்கிற ஸ்ரீபுரத்துக்காரியா. நம்மள மாமா கடந்த 6 மாசமா அவரு ரகசியமா ஒரு வீட்டுல வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காராம். சீக்கிரமே கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வேற பண்ணி கொடுத்துருக்காராம். ஏய், எங்கிருந்தோ வந்த ஒரு முகம் தெரியாத பொம்பளை என்னென்னமோ பழி போட்டிருக்கானா? இத்தனை காலமா ஏன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஏன் புருஷனை நான் சந்தேகப்படணுமா? அவர் எனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்தாரு. அவரை ஒரு நாளும் நான் சந்தேகப்பட மாட்டேன். என்ன இவ எதை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா? நீ சொன்ன மாதிரி தான்க்கா நானும் உண்மை தெரியற வரைக்கும் பேசிட்டு இருந்தேன். ஆனா அங்கதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏய், என்ன ட்விஸ்ட்? ஏண்டி, நீ சொல்றத முழுசா சொல்ல மாட்டியா? சொல்றேன்க்கா. அந்த அசிங்கத்தை எல்லாம் என் வாயாலே சொல்றேன். அவ ஒண்ணு சும்மா வந்து கதை சொல்லல. மாமா தனக்கு கொடுத்ததா சொல்லி ஒரு நகைய ஆதாரமா ஊர் முன்னாடி காட்டியிருக்கா. அத அங்க நின்னு ரோகிணியும் பார்த்து இது எங்க அம்மாவோட நகைதான்னு அவ அங்க உறுதிப்படுத்தியிருக்கா. ஷாக் ஆகு சாமுண்டீஸ்வரி. இந்த ஷாக்குக்காக தானே இவ்ளோ பெரிய பிளானே பண்ண. என்னது? என்னோட செயின் அந்த பொண்ணு கிட்ட இருந்ததா? ஆமாங்கா, அந்த பொண்ணு வச்சிருந்தது பொண்ணோட செயின் தான்னு சொன்னாங்க.